சொல்லும் சாஸ்திரிகளே. மன்னனுக்கு எதிரி என்றால் அது ஒரு மன்னனாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு தானி உள்ள தேகக்காரன் வையகத்தில் இல்லை. ஆனால் என்ன சாஸ்திரிகளே, நாவிடுக்கில் சொற்களை புதைக்கிறீர்? தமது தும்மலுக்கும் வரி செலுத்துகிற பன்றி போல் பருத்த சாணார் குலத்தை சேர்ந்த ஒருவன் நானே வைகுண்ட சாமி என்றும் இந்த வைகுண்ட பூமி எல்லாம் நானே முடிசூடி ஆள்வேன் என்றும் தொடை தட்டி படை திரட்டுகிறான். மன்னா, அந்த தரித்திரத்தின் தலபுராணத்தை சொல்லும். மன்னா, அந்த தரித்திரத்தின் சரித்திரத்தை நானும் கூறுகிறேன். 18 சாதிசனங்களையும் ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி சுத்தப்படுத்தி தனது சாதாரண கிணற்றை மும்மூர்த்திகளின் ஆசி பெற்ற முத்திரை கிணறு என்றும் பாவ புண்ணியங்களை துளக்கும் சஞ்சீவி அமுதம் என்றும் அந்த பாலடைந்த மக்களின் வாயிலேயே புகட்டி மூச்சு முட்டும் வரை பொய் சொல்லி பசிய பேறு செய்கிறானாம். அவனது பெருமைகளை பேசாத வாய்கள் இல்லை, வணங்காத கைகள் இல்லை, திருநாமமிடாத தலைகளும் இல்லை. பித்தம் தலைக்கேறி விட்டது. பூமியோடு சேர்ந்து என் தலையும் சுற்றுகிறது. நிகழ்கால நிமிடங்களை சாகடிக்காமல் சீக்கிரம் அவனது கதையை செப்பும் சாஸ்திரிகளே. மன்னா, சாணார் அடிமைகள் இடுப்பில் கட்டும் துண்டும் வணக்கத்திற்குரிய உங்கள் தலையில் அமர்ந்தால் அது கிரீடம். இப்போது அந்த பைத்தியக்கார பண்டார தயவால் சாணார்கள் மட்டுமின்றி 18 சாதி சனங்களும் குண்டாசு கீடங்களாக முறுக்கி எறிகிறார்கள். அப்படியா? சுருக்கமாக சொன்னால், ஒற்றுமையான நம்முடைய நாட்டை ஆள்வதற்கு அந்த பரதேசி பயல் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மன்னர்களாக இளவரசர்களாக எல்லாரும் கிளம்பி விட்டார்கள். மன்னா, என் காலடி மண்ணை கூட மாற்றான் ஆள என் உதிர்ந்த ரோமம் கூட அனுமதிக்காது. யார் அந்த வைகுண்ட சுவாமி? அவன் உடம்பின் வலிமை என்ன? உள்ளத்தின் ரகசியம் என்ன? ராஜ சூட்சுமத்தை அறிய கூப்பிடுங்கள் ஜோசியரை. உத்தரவு மன்னா. அதர்மங்களை கருவறுப்பதற்காகவும் நல்ல ஆத்மாக்களை ஆட்கொள்வதற்காகவும் ஆதி பரம்பொருள் வைகுண்ட சுவாமியாக அந்த தட்சணா பூமியில் மனு உருவில் தவசிருக்கிறது. அந்த பேரொழிதான் கலியுருளை அழிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறது. அவர் உதிக்கும் குலம் பொறுமையின் உருவங்களாக இருக்கும். ஜோதிடரே, நீர் காலை உணவாக ஆமணக்கு விதையை ஒன்றும் சப்பவில்லையே? இல்லை மன்னா. உமது மூளையில் குளவியா கூடு கட்டி இருக்கிறது. போதாது, நம்பூதிரி பிராமண சூத்திர குலங்களை எல்லாம் விட்டுவிட்டு போயும் தலைப்பிரசவமாக சாணார் குலத்திலா வந்து பிறப்பான் அந்த வைகுண்ட சாமி. அவன் வெறும் ஆசாமி. அவனை இழுத்து வாருங்கள். அந்த சித்து விளையாட்டையும் தான் பார்த்து விடுவோம். வான்முட்டும் புகழ் கொண்ட மன்னனுக்கு என் தாழ்ந்த விளக்கங்களை தலை தாழ்த்தி சொல்லட்டுமா? நீ விருமா சொல்லும். தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் என்று இரு கண்களால் இரு பார்வையாய் பார்ப்பதற்கு பரந்தாமன் ஒன்றும் நம்மை போன்ற மானிடன் உலகை இயக்கும் அந்த அவதார இயக்குனருக்கு முன்பு நாமெல்லாம் அரிதாரம் கலைந்த கூத்தாடிகள் தான். மேலும் சொல்லலாமா மன்னா? சிக்கலுக்கு சிக்கெடுக்க முடியாதவரே செப்பும். இறைவனின் நியாயத்தராசில் நாமெல்லாம் ஒரே தட்டில் ஊஞ்சலாடுகிறோம். யுகங்கள் தோறும் புதுமுகமாக அறிமுகமாகும் அந்த ஒரே கடவுளுக்கு எல்லா குலங்களும் ஒன்றே. மாபாதகா, என்னுடைய செவிகளுக்குள் விரும்பாத சொற்களை சொருகிவிட்ட உன்னை யானைக்கு தீனியாக கொடுத்தாலும் தகுமடா. தினம் தினம் லட்சம் பொன்களாக சொர்ணாபிஷேகம் செய்து எண்ணிலடங்கா பூக்களால் அர்ச்சனைகள் செய்து சித்திரை திருநாள் காணும் உத்தம குலத்தை விட்டுவிட்டு ஆயுள் அடிமைகளின் இழிகுலத்திலா அந்த போக்கத்த கடவுள் பூரிப்புடன் பிறப்பான். செழித்திருக்கும் பிராமண குலத்தை விட்டுவிட்டு வறுமையோடு வாழ்க்கை நடத்தும் தொழுவத்திலா கடவுள் நடனம் ஆடுவான். சண்டாளா, கலிக்கு பயந்து பர்வதா மலையில் போய் படுத்து கிடக்கும் போது வேடனின் அம்புப்பட்டு மாய்ந்து போனவன் மீண்டும் இந்த பூமியில் வந்து எப்படியடா வாலாட்ட வருவான்? பூவண்டரே, அந்த சாணார்களிடம் கருப்பு கட்டியை கைக்கூலியாக வாங்கிக் கொண்டு அந்த பண்டாரத்தை பற்றி எங்களிடம் இன்னும் தேய்ந்து போன சேதி ஏதும் இருந்தால் செப்படா. அழுவதற்காக அவசரமாக பிறந்தவனே கேள். யாரோடு மோதுகிறீர் என்று புரிகிறதா? உன்னுடைய யானைகளும் எல்லா சேனைகளும் கோட்டை கொத்தளங்களும் போலியான புகழுடன் விரைவில் எரிந்து கரிந்து சாம்பலா. வார்த்தைகள் எல்லாம் சாபங்களாக வருகிறதா?
இதை நானாக சொல்லவில்லை, என் நாவில் குடிகொண்டிருக்கும் நாராயணன் புகழ்கிறான் கேள். வரம்பு மீறி பேசிய இவன் நாக்கை அரங்கு அதிர விலங்குகள் சாப்பிடட்டும். இழுத்துச் செல்லுங்கள் இவனை. அந்த காவி பாவியை என் சிவந்த கண்கள் பார்க்க வேண்டும். எடுத்து வாருங்கள் பல்லக்கை. அந்த பண்டாரத்தை பார்ப்பதற்கு பாடை கூட செல்லாது. மன்னன் பல்லக்கு ஏறியா செல்ல வேண்டும்? கவுட சாஸ்திரியை அனுப்பி தரைதேய அந்த பரதேசை இழுத்து வரும் காட்சியை மாடப்புறாக்களோடு கொஞ்சி ராணியோடு இணைந்து மாடத்திலிருந்து ரசியுங்கள் மன்னா. அப்படியே ஆகட்டும். கலிதீசங்கிட்ட மட்டும்தான் படை இருக்குமா? என்கிட்ட இருக்க கூடாதா? அட கொப்பரவாயா, உன்கிட்ட சொறி படம் இருக்குன்னு பாம்படம் போட்ட கிளவிக்கும் தெரியுமே. ஐயா 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 கள்ளச்சாமி போல இருப்பாரோ? ஆமாண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். வாங்க போலாம். ஐயாவுக்கு கடலும் கரையும் ஒண்ணுதான்டா. அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி நாராயண் கிட்ட விஞ்சை பெற்று திரும்பி வந்துருவாரு. அவனை நீ மட்டும் உள்ள போன முத்துக்குட்டி மாதிரி ஜலசமாதி ஆயிடுவ. அப்புறம் கோழி துணி போத்துற செலவு மிச்சம். ஆனா நீ பெரிய ஜித்தன்டா. நான் பேசுறதெல்லாம் சித்தப்பா போதல பேசுற மாதிரி தான் இருக்கும். சரி தெய்வமே, நீங்க போங்க. கடலை நீங்க பள்ளி கொள்றீங்களா இல்ல பால் கடல் உங்களை கொல்லி வைக்குதான்னு நாங்க கண் மூடாம பாக்குறோம். போங்க சாமி. அட போங்க சாமி. அட போங்க சாமி. அடவிடுப்பா. ஏன் சாமி அசையாம இருக்கிறீங்க? ஓ, உடம்ப கைட்டி காய போட்டு கூடு விட்டு கூடு பாயலான்னு பாக்குறீங்களா? இந்த அடிமைக்கு இன்னும் நம்ம ஐயா உத்தரவு தரல, அவ்வளவுதான். வாசல் வரைக்கும் வந்த சாவ வர வைக்காம கொல்ல பக்கமா ஓடி போய் தப்பிச்சுக்கிட்ட. போயிட்டு போ. அப்பனே, புகழுக்கும் ஊமைகளுக்கும் அடங்காத பரிணாம பரம்பொருளே, உயிர்களின் நிழலாய் நடமாடும் கலியை கருவறுக்க முடியாத என் தவத்தின் பலன்தான் என்ன? தர்மயுகம் எப்போது உதிக்கும்? ரத்ன சிம்மாசனத்தில் யாம் வீற்றிருந்து உலகை ஒரு குடைக்குள் ஆளும் காலம்தான் எப்போது? மும்மூர்த்திகளின் முப்பெரும் தவத்தால் விளைந்த என் காரண திருமேனியே, மீண்டும் நீ தட்சணா பூமியில் தவத்தை நிறைவு செய்யும் போது கலிநீசனால் கைது செய்யப்பட்டு 118 நாட்கள் சிறைவாசத்தை நுகர்ந்து கலியை கருவறுக்கும் வரம் பெறுவாய். எல்லையில்லா ஆற்றலை அடக்கி பொறுமையின் உருவமாய் நீ வீற்றிருக்கும் வேளையில் அந்த களிப்பாவிகள் தரும் அடிகள் எல்லாம் உன் திருமேனிக்கு பூக்களாய்த்தான் பெருமை சேர்க்கும். பூலோக வாசிகளாகிவிட்ட தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் 7ஆம் யுகமாகிய இந்த கலியுகத்திற்கும் பார்க்கடலின் கரையோரத்தில் நீதான் விடை கொடுக்க வேண்டும். உன் அரவணைப்பிலிருந்துதான் தர்மயுகம் குஞ்சு பொறித்துக் கொள்ளும். நித்தமும் உன் பேர் சொல்ல செல்லப்பதிகள் ஆங்காங்கே ஒளி வீசும். சத்திய சோதனைகளை கடந்து வந்த பக்தர்கள் எல்லாம் தர்மயுகத்தில் சாகா வரம் பெற்றவர்களாக வலம் வருவார்கள். சமத்துவம் சமைத்து மனிதர்களின் மனதையும் பசியாற்றி உடலே கோவிலாய் ஆன்மாவே கடவுளாய் எல்லோரையும் இறைநிலையாக்கி ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து பேரொளியாய் பிரபஞ்சத்தை அரசாட்சி செய்வாய் என் மகனே. ஐயா, உங்களை கைது பண்றதுக்கு களிப்படைங்க வந்துட்டு இருக்குங்க ஐயா.
ஆப்பக்கான அடவுல சாட்சி போடுறேன்ல. வெட்டி சாட்சி ரொம்ப நாள் ஆச்சுல. என்னத்த வாழ கொலையா? முதல்ல உன் சங்க கடிச்சு துப்பி ஒரு ஒத்திகை பார்த்தாதான் வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்களே. சமாளப்படுங்க. இப்ப நீங்க சொல்றதுனால விடுறேன் தம்பி. ஆனா இந்த கொப்பர வாயம் ஒத்தடி பாதையில ஒண்டியா வந்தான், இவன் தொப்புல சுத்தி சுத்தி கிடைக்காம விட மாட்டேன் தம்பி. ஐயா இப்ப உத்தரவு தாங்க. கலிப்படியை பிச்சு உதற நம்ம கூட்டமே போதும். ஆமாங்க, உங்க மேல ஒரு நிழல் விழுந்தா கூட வந்தவன் ஈரக்குலை பகந்து போடுவேன். நாங்க தனி ஆயிட்டோம் ஐயா. இனிமே நாங்க எப்பயா தலை தூக்குவோம்? என் எண்ணத்துக்கேற்ற பிள்ளைகளே, பொறுத்திருங்கோ. கலி அரசனுடைய சோதனைகளை சந்தித்து வென்று வருவது விதி. பொறுத்திருப்பதில் தப்பில்லை மக்கா. நான் ஜெயித்து திரும்பி வரும்போது எல்லாரும் என்னுள் நிறைந்திருப்பீர்கள். பொதுக்கென்ற கோபத்தை புத்திதனில் அடக்கி பொறுத்திருந்தவரே பெரியோராகும் மக்கா. மண்டி 17 நீ பனையேறி வருமானம் பத்தாம கள்ளச்சாமி வேஷம் போட்டா ஊரையே கூட்டிக்கிட்டு இருக்க. உடம்பு பூரா வியாதியை தாண்டா சீதனமா வச்சுக்கிட்டு இருக்க. கதையை தப்ப. நீ உண்மையிலே நல்ல சாமியா இருந்தா இந்நேரம் இந்த கயிறு அறுபட்டு இருக்க வேணா. உன்னை சாமி சாமின்னு சொல்ற இந்த பண மரத்து பேய் கூட்டம் எல்லாம் இந்நேரம் எங்களை நொறுக்கி தள்ளி இருக்க மாட்டாங்க. சரி சரி, அது விட்டு உன்னோட மந்திர சக்தியால எங்களை மயக்க பார்க்கலாம். இல்ல உன்னை குதிரை காலில் கட்டி இழுத்துட்டு போக வேண்டாம். தூக்கு விட அவனை. எங்களை மலை போல காத்தவரே, நீங்க இல்லாட்டி நாங்க அருவி போலதான் அழுது சாகணும் ஐயா. கொஞ்சம் உத்தரவு தாங்க ஐயா. நம்மள முண்டம் கட்ட விடாத இந்த முண்டங்களை முண்டமாக்கி காட்டுறோம் ஐயா. முண்டமாக்கி காட்டுறோம். என் அன்புக்குடி மக்களே, எதை நினைத்தும் கலங்காதீர்கள். நான் உங்களுடைய மனங்களில் மலை உச்சியில் ஏற்றி வைத்த தெய்வத்தை போல பிரகாசிப்பேன். ஐயா, ஒன்றுமறியாத கன்றுக்கு ரத்தத்தை பாலாக்கி தரும் பசுவை போல பசி அமர்த்துவேன். கலி சோதனைகளை கடராது நான் செய்த தவமும் நிறைவாகாது.